டிவிலே ஒரு படத்தை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த படம் தான் மார்க்கோ. ஆமாம், அதாவது வயலன்ஸ் இல்லாமலாம் எந்த படமும் வர்றதில்லை, ஆனால் அந்த படம் ஃபுல்லாக வயலன்ஸாக தான் இருக்கும். எதுக்கு இவ்வளோ வயலன்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. கில்லுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அப்படி தான் ஒரு ட்ரெயினை வந்துட்டு ஒரு கேங் வந்துட்டு ஒரு 4-5 கோச்சை கண்ட்ரோல் வச்சுட்டு கொள்ளக்கார கும்பல் ஏறி அவங்ககிட்ட இருக்கிற பொருளெல்லாம் அடித்து பிடுங்கிறது இல்லை கொலை பண்ணுற லெவலுக்கு போகிறது ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க. அந்த கோச்சில் 2 ஆர்மி மேன் இருந்து அங்கே இருக்க பப்ளிக்கெல்லாம் சேவ் பண்ணுவாங்க. அந்த படத்துக்கு அவ்வளோ வயலன்ஸ் தேவைன்னா ஆமாம் தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ வயலன்ஸ் வச்சுட்டு பப்ளிக்கே சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவ்வளோ வயலன்ஸை வச்சுட்டு எதை சேவ் பண்ணீங்க மார்க்கோ? அதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும். கூட ஒரு மாப்பிள்ளை முறையான இருந்திரல அன்வர்னு இவர் 2 பேரும் கட்டி போட்டிருப்பாங்க. அன்வர் கையை துண்டா அறுத்து தூக்கி தூர எறிஞ்சிருவாங்க. அப்போ இவரையும் அறுக்க வருவாங்க. இவர் ஹீரோ இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இவர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அன்வரை தூக்கி காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு சுருட்டு குடிச்சிட்டு அன்வர்கிட்ட வந்துட்டு கேட்பாரு, அன்வர் உனக்கு வலிக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அன்வர் என்ன வலிக்கலாம் சுகமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவார். அவர் அன்வர் என்ன சொல்றாரு தெரியல, கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து மரம் இருக்கிற மிஷின் வச்சு ஒவ்வொரு தனியாக கண்டு துண்டமா அறுத்து போட்டு போயிடுவார். கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னா, இவ்வளோ வயலன்ஸ் வச்சுட்டு மார்க்கோ ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது, குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும், ஏன்னா அது கிளைமேக்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. இவ்வளோ வயலன்ஸ் வச்சுட்டு மார்க்கோவால் ஒரு ஃபேமிலியே காப்பாற்ற முடியாது. டோட்டல் ஃபேமிலியும் காலி. ஒருத்தர் கூட விடாமல் எல்லாத்தையும் கொலைலாம் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ கொடூரமாக கொண்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு என்ன பண்ணுவார், இப்போ குடும்பமே இப்போ ரத்த வெள்ளத்தில் இருக்குது, வீடே ரத்த வெள்ளத்தில் இருக்குது. அப்போ இந்த நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்களா, எவனா ஆப்போனண்ட்டில் யாராவது இப்போ இந்த மூவிலலாம் கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து அப்படியே கோவம் வரும், அப்படியே இந்த பழைய நினைவுகள்லாம் நினச்சிட்டு ஆப்போனண்ட்டை போய் கொள்ளுவாங்க. இந்த படத்தில் அப்படி இல்லை, கூலாக இருப்பார் மார்க்கோ. அதான் என்கிட்ட அவர்கிட்ட பிடிச்சது. நேரம் என்ன பண்ணுவார், பாத்ரூம்குள்ளே போவார். அது அந்த கொலை நடந்த உடனே ஆப்போனண்ட்டுக்கு அங்கே கொல்ல போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூமுக்கு போவார். ட்ரிம்மர் எடுத்து நல்ல ஒரு புள்ளிங்க கட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டை, கருப்பு கலர் கோட்டு, கருப்பு பேண்ட்டு, ஒரு டை கழிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பிஸ்னஸ் மீட்டுக்கு போகிற மாதிரி போவார். ஐயோ சுருட்டு மறந்துட்டேன், சுருட்டு எடுத்துகிட்டு ஒரு டிஃபெண்டர் காரில் போயிட்டு எல்லாத்தையும் அது பண்ணுறது திருட்டு தொழில், பெரிய லெவலில் கேங்காக இருப்பாங்க. அவங்ககிட்ட அடி துப்பாக்கி இருக்காது, எல்லாம் கத்தியில் தான் சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு துப்பாக்கி மட்டும் இருக்கும், அதுவும் மார்க்கோ கையில் கிடச்சிடும். அதை வச்சு அவ்வளோ பேர் வெட்டிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாம் டப்பன்னு சுட்டு போட்டு அந்த ஒரு சின்ன குழந்தைய கடத்தி வச்சிருப்பாங்கன்னு சொன்னால அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு வருவார். இவ்வளவுதான் கதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ். எதுக்கு மார்க்கோ இவ்வளோ வயலன்ஸு? எதுக்கு இது பிடிச்சிட்டு இருக்கா? படம் முழுக்க சுருட்டு தான் பிடிச்சிட்டு இருப்பாரு. சுருட்டு, டிஃபெண்டர் காரு, இல்லைன்னா ரேஞ்ச் ரோவர் காரு, எல்லாம் கருப்பு கலர், அப்புறம் பிளாக் ஷேடில் தான் இருக்கும். நல்லா இருக்கு படம். இவ்வளோ வயலன்ஸாக எடுக்கணுன்னே எடுத்திருக்காங்க. இவ்வளோ படம் இந்தியாவில் இப்படி ஒரு வயலன்ஸ் படம் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. அந்த படத்தை இதை எடுத்து எதை சேவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு பிஜிஎம் மட்டும் நல்லா இருந்துச்சு. அதை வச்சு தான் நானும் இந்த படத்தை பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு ஆர்வமாக வந்தேன். நல்லா இருந்துச்சு. வரேன்.